அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எந்திரிக்க முடியாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதிகமான காரணங்கள் எதுவும் கிடையாதுங்க. 3 காரணம் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக சாப்பிட்றது, அதையும் வந்து நம்ம லேட் நைட்டில் சாப்பிட்றது, அது முதல் காரணம். 2வது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, லேட்டாக நம்ம தூங்குறது. ஆக்சுவலி லேட்டாக தூங்குறதுனா, இப்போது 11 மணி 12 மணிக்கு தூங்குறதா எல்லோரும் தூக்கம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மையான தூக்கம் இல்லை. மேக்ஸிமம் 10 வந்து நம்ம போய் தூங்கிடணும். அந்த டைமிங் தான் முக்கியம். சாப்பிட்றதும் அப்படி தான். பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கும் தூங்குறதுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் நமக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. ஏன் இந்த 2 மணி நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாப்பிட்ட உணவு ஜீரணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உடலில் இருக்கிற உறுப்புகள் வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது. அந்த ஓய்வு நேரத்துக்காக தான் நம்ம தூங்குறதே. அதனால் லேட் நைட் சாப்பிடாதீங்க. அண்ட் தென் நேரத்தில் தூங்குங்க. 3வது மிக முக்கிய காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட மைண்ட் செட். நான் 12 மணிக்கு தூங்குறேன்ப்பா, காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கினா தப்பா என்னால் முழுமையாக தூங்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிற மைண்ட் செட்டு தான் முதல் காரணம். எவ்வளோ மணி நேரம் நம்ம முழிச்சிருக்கிறோம், கண் முழிச்சிருக்கிறோம், எவ்வளோ மணி நேரம் தூங்குகிறோம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. மனசில் என்ன நினச்சிட்டு நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயமே. அதில் நான் இவ்வளோ நேரம் தான் தூங்க போகிறேன், நான் 12 மணிக்கு படுக்கிறேன், நான் 3 மணி வரைக்கும் நான் தூங்க போகிறேன், எனக்கு போதும். இந்த 3 மணி நேரம் தூக்கமே என் உடலுக்கு தேவையான அனைத்து ஓய்வையும் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாவே போதும். நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம நினச்ச நேரத்தில் எந்திரிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்று பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவையாகுது நான் காலையில் 4 எழுந்திரிப்பேன், நான் காலையில் 4 எழுந்திரிப்பேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு 10 முறையாவது சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் தூங்குங்க. கண்டிப்பாக உங்களால் அதிகாலையில் எழுந்திரிக்க முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் மைண்டு என்ன போயின்னா, மைண்டில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அதை போய் செட் ஆகிடும். நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக போய் செட் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு நாள் கூட தவறாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட்டில் தூங்குறீங்களோ அதே மைண்ட் செட்டில் தான் நீங்கள் எழுந்திரிக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கி பாருங்கள், கண்டிப்பாக எந்திரிக்க முடியும். சப்போஸ் ஒரு வேலை, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகணும், நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னா அலார டைமுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிக்கிறோமா இல்லைங்களா? அது எத்தனை தடவை நீங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க, அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க, குழந்தை சீக்கிரம் தூங்கி நான் காலையில் நேரத்தில் போகணும், காலையில் 5 மணிக்கு நான் முகூர்த்தத்துக்கு போகணும், சீக்கிரம் தூங்கி நான் காலையில் நேரத்தில் போகணும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த மைண்ட் செட்லாவே நான் வந்து எந்திரிச்சிருவோம். அலாரம் இல்லாமையே உங்களால் கண்டிப்பாக எழுந்திரிக்க முடியும். நன்றி.